செங்கல் வளங்கள், குடி வளங்கள், பொன் வளங்கள், உருள் வளங்கள் என்று அநேக வளங்களும் ஒருங்கே அமைய பெற்றது. சரி, நமது பாரத திருநாட்டில் சரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆமா, வல்லநாடு சீமையான். ஆமா, இந்த வல்லநாடு சீமை சரி, பேர் வந்த சீமை தெரியுமா? எப்படி? மாதம் 3 பூ விளைகிறது. மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 30 விளைகிறது. தாவர மருந்து ஆத்து தண்ணினால அந்த இடமே செழிப்பா இருக்கணும். ஆமா, அப்படிப்பட்ட இடம்தான் நம்ம வல்லநாடு சீமை என்று சொல்லப்பட்டு. சரி, அந்த வல்லநாடு சீமையிலே சிமையிலே யார் ஆண்டு வருகிறாவாருங்க? யாரம்மா வாழ்ந்து வர்றாங்க? சட்ட கண்ணி வெட்ட மாட்டேன் அவருடைய தம்பிமார்கள் அண்ணன் தம்பி 7 பேரும் அருமையுள்ள தங்கையரோ அண்ணனோடு தங்கையரோ அண்ணனோடு தங்கையரோ அருமையுடன் ஆண்டுவாரா அண்ணனோடு தம்பியரோ அண்ணனோடு தம்பியரோ அருமையோடு வாழ்வாரா செல்ல குட்டி நாடாரோ அவருடைய குடும்பம் சரி, சட்டகண்ணை பெற்றெடுத்த வம்சத்தில் வந்த ஆமா, சான்றோர் குல கண்மணிகள் நாடார்கள் யார் வாழ்ந்து வராமல் யாருமா வாழ்ந்து வராங்க? செல்லக்குட்டி நாடாரும் அன்னோருடைய தம்பிமார்கள். சரி, அண்ணன் தம்பி 7 பேர்கள். ஆமா, ஒற்றுமையா வாழ்ந்து வராங்கம்மா. 7 அண்ணனுக்கு ஒரு அருமை தங்கை, குட்டி தங்கை. ஆமா, அண்ணன் தந்தையானவளும் சரி, செல்வ சிறப்பாக வாழ்ந்து வருகிறார். வாழ்ந்து வரும்போது அண்ணன் தம்பி 7 பேர்கள் ஒரு இடத்தில் ஒற்றுமையாக இருக்கிறாரே. ஆனா அவர் ஊரே அவங்கள பார்த்து லேசா கொஞ்சம் பொறாமை கூட பயப்படுது. அவங்க குடும்பத்தை பார்த்து எல்லோரும் பெருமையாக பேசுகிறார். 7 பேரும் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க பாரு. 7 பேரும் ஒரே மாதிரி துணி கொடுத்திருக்காங்க. ஆமா, 7 பேரும் ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஊரே போற்றது மாதிரி இருக்கிறாங்க. பழத்து பிரகாரம் மூத்தது இளையது அடுத்தது எங்க போனாலும் சேர்ந்தே போறாங்க. செல்லக்குட்டி நாடாருடைய குடும்பம் எல்லாம் நீரோடு சிறப்போடு வல்லநாடு சிமையில் வாழ்ந்து வரும்போது நாட்டில் என்ன நடக்கிறது பாருங்க. 12 வருடம் மட்டும் 12 வருடம் மட்டும் சொல்லக்கூடிய மறைமொழியவன். மறைமொழியாத காரணமாக ரொம்ப பஞ்சம் ஏற்படுகிறதம்மா. பல்லு வந்து வேறும் போது குடும்பம் எல்லாம் வாடுகிறது. சரி, குடும்பம் வாடக்கூடிய நேரம் ஆமா, பணம் பஞ்சம் நிறைந்திருக்க செல்லக்குட்டி நாடார் சொல்லுகிறார். என்ன சொல்வாரு? என் அருமை தம்பிமார்களே, மூத்த அண்ணா, நாம எல்லாரும் இந்த ஊர்ல இருந்தோமானா அவன் பஞ்சம்னா என்ன செய்ய முடியும்? என்ன பஞ்சமா இருக்குது, வயிறு பிழைக்க வழி இல்லையா? குடும்பம் நிலைக்க வேணுமானா ஆனால் நாம செழிப்பு வாய்ந்த நாட்டுக்கு போக வேண்டும். இந்த இடத்தை விட்டு நம்ம ஊரை விட்டு வெளியே போகணும்னு சொல்றீங்க. ஆமா, செழிப்பு வாழ்ந்த சீமையில சென்று ஆமா, நாம் வணிகத்தை செய்து விளைத்துக் கொள்ளலாம். அண்ணன் வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை கிடையாது.
அண்ணன் என்ன சொல்றாங்களோ ஆமா அண்ணன் எவ்வளியோ தம்பி மாறும் அவளியே. அண்ணே தம்பி யோசனை கேட்கவே மாட்டாங்களா? கேட்கலாம். இருந்தாலும் அண்ணன் சொல்றது பெரும்பாலும் சரியாதான் இருக்கும். அதனால அண்ணன் சொன்னா சரிதான்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அண்ணன் சொல்றது ஏதாவது பிடிக்காம இருக்கும் சொல்ல ஒரு ஆலோசனை போடுவாங்க. ஆமா ஆனாலும் அண்ணன் சொல்ற முடிவுதான் நடக்கும். கடைசி முடிவு நாடார் சொன்ன போது என்ன அண்ணன் தம்பி 7 பேரும் எழுதுகிற பாருங்க. அண்ணனோட தம்பியுமா தம்பியுமா கிளி மாதிரி புள்ள. ஆமா, செல்ல புள்ள என்னன்னே புள்ள 7 பேரு அண்ணன் தம்பி 7 பிள்ளை இளைய புள்ளலாம் செல்ல கிளி. ஆமா, சின்ன குழந்தை பாப்பா பாப்பா. ஆமா, என்னைக்கும் அவன் பாப்பா தான். பாப்பா அவங்க வளர்ந்தாலும் அந்த அண்ணன்மார்களுக்கு பாப்பா தான். ஆமா அண்ணே, இப்ப நம்ம கூட்டத்துலதான் ஒரு புள்ள வளர்ந்துட்டு வரலாம். ஆமா, இந்த பிள்ளை எல்லாருக்கும் அவன் சின்ன புள்ள செல்ல புள்ள. அம்மா, இந்த பிள்ளை கிளவியானாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? பாப்பா. எங்க பாப்பா எங்க பாப்பா எங்க செட்ல முன்னாடி பாட்டின பாப்பா. அப்பா எல்லாருக்கும் எவ்வளவு அன்பா எவ்வளவு அன்பா இருப்பா, என்ன எப்படி எல்லாம் பாப்பா. பாப்பா எங்க பாப்பா எல்லா இடமும் பாப்பா. வழிகிடந்து இங்க வருகிறார். வெள்ளநாடு ஊரு விட்டு வேப்பனால முகமாக வழிகிடாந்து காஞ்சிபுரம் விளக்கு விட்டு வழி கட்டி ஒருத்தர் விட்டு மார்க்கெட்டு வழியாக பாளையம் கோட்டையிலே வந்து சேர்ந்தார். பாளையம் கோட்டை மார்க்கெட்டு நடந்து 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 வண்ணார் வீட்டை வந்து கண்டார். வந்தாச்சு. ஆமா, வண்ணார்